ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் நேபாளி பொண்ணு சானு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் ஊரில் செம்ம மழை வந்துச்சு. இப்போ வந்து நின்றுருக்கு. ஈவினிங் வந்து 5 o'clock ஆகிருக்கு. கரண்ட்டு போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உள்ளே உட்கார முடியல, வெளில வந்துட்டோம். இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்வ் டேடி வந்து வளையல் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். 3 பேரும் போனால் மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ், ஈரமாக இருக்குது. அதனால் நானும் போகல, ரிசர்வும் போகல. நீங்கள் போயிட்டு வளையல் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். வளையல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கையில் வளையல் இல்லை. இந்த கையில் வந்து ஒரே ஒரு வளையல் தான் இருக்குது, அதுவும் பிளைன் வளையல். ஸோ அளவு வந்து வளையலோட அளவு வந்து கொடுத்துடுவேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து பிளெயின் வளையல் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்ப போகிறேன். ஸோ அவரோட செலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செலெக்ஷன் அண்ட் சைஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மங்களம் மங்களம் கணேசம் மங்களம் மங்களம். என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே ஒரு வளையல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நான் எப்போ வாங்கினேன்னா நேபாளுக்கு போகும்போது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த வளையல் வாங்கியிருந்தேன். எல்லா வளையல் உடஞ்சி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரே ஒரு வளையல் மட்டும்தான் இருக்குது. அதனால் வளையல் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடி வளையல் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து இந்த பிளெயின் வளையல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இந்த அளவில் வந்து பிளெயின் வளையல் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல போகிறேன். ஓகே, கிளம்பிகிட்ருக்காரு. கரண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே ரிசர்வ் அழுதுகிட்டே இருக்கான். வெக்கையாக இருக்குல்ல, உள்ளே உட்கார முடியல. சரி, இப்போ கடைக்கு அனுப்பலாம். வளையல் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இவர்கிட்ட. இவர் வந்து வாங்கிட்டு வருவார். இப்போ பார்க்கலாம் இவரோட செலெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, போயிட்டு வாங்க. வேறு கலர் வேணும். சின்ன இருக்கு, கரெக்டாக இருக்கு. சின்ன இதை கரெக்டாக சைஸ் சரி, இதை கொடு. ஃப்ரெண்ட்ஸ், ரிசர்வ் டேடி வந்து வளையல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு டஜன் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கடையில் எவ்வளோ அழகழகான வளையல் இருந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்கல்ல. ஆனால் ஒரே ஒரு டஜன் வளையல் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. நாளைக்கு இன்னும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன கலர்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வளையல். இதுதான் வளையல், ஒரே ஒரு டஜன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தான் இவருக்கு மனசு வந்துச்சுன்னு தெரில. நான் எப்போயுமே 2 தான் வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிள் வாங்க மாட்டேன். இதோட ரேட் எவ்வளோ? இதோட வளையல் ரேட் என்ன? வளையல் ரேட் இது 60 ரூபா. பொய் சொல்லாதீங்க, பொய் சொல்லுவார் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக 20க்கு 30 பாரு, 30க்கு 50 பாரு. 40 ரூபா டஜனா? 40 ரூபா டஜனா? 40 ரூபா டஜனா? 30 ரூபாவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ளூ அண்டு ப்ரௌன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் மேட்சிங்காக இல்லை கலர். இதான் அந்த பாய் கலரில் இருக்குது பாருங்கள். சரி, இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலான்ட்டு ஓகே விட்டாச்சு. நாளைக்கு இன்னொரு கலர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சீக்கிரமாக உடஞ்சி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இது உடஞ்சி போயிடும் இப்போவே. ஃப்ரெண்ட்ஸ், வளையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் எனக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது டபுள் கலர் தான். இந்த வளையல் ப்ரௌன் அண்டு ப்ளூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எனக்கு பிடிக்கல கலர். இந்த வளையல் சீக்கிரமாக உடஞ்சி போயிடுங்க பாருங்கள். மெலிசாவும் மெலிசாக இருக்குது.
சரி 30 ரூபா டசன் தானே, கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்குது. ரெண்டு கையில் 6 வளையல் போட்டுக்க வேண்டியதான். என்ன போக சொன்னார், நான் போக மாட்டேன்னு சொன்னேன். இன்னும் நல்ல வளையல்லாம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 30 ரூபா, நாளைக்கு இன்னும் 2 டசன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லணும். இருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். சரி, நாளைக்கு வாங்க வேண்டாம்னு சொல்லி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே உடையிற வரைக்கும் இதே போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கலான்னு விட்டாச்சு. 30 ரூபா டசன், பரவாயில்ல. ஆனால் இது சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி மெலிசான வளையல் ரொம்ப நாள் நீடிக்காது, உடஞ்சி போயிடும். சரி, டைம் பாஸ்க்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வளையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டபுள் கலர் வளையல், டபுள் கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து யூனிக்காக வந்திருக்குல்ல, முதல்ல சிங்கிள் வந்துச்சு, இப்போலாம் டபுள் கலர் வருது. அதனால் வாங்கிட்டு வந்தார். ஸோ இவரோட செலெக்ஷன் ஓகேன்னு சொல்ல வேண்டியதான், என்ன பண்ணுறது. நாளைக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. வேண்டாம், சில நாள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. இது உடைச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வளையல் வாங்கிக்கலான்னு விட்டாச்சு. 30 ரூபா டஜன் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சீப் ரேட் தான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் 65 வாங்க பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன்ஸ் சாப்பிடணும் போல இருக்கு. ஆனால் இதெல்லாம் போனாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி வாங்கலாம். போன்லெஸ், போனு கொஞ்சம் அதிக ரேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் லிவரு, லெக் பீஸு அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. ரிஷப் டேடி, இந்த சிக்கன் ரேட் எவ்வளோ? 40 ரூபா. சும்மா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். போன்லெஸ் வந்து 40 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். போன் இல்லாதது கறி வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். இந்த கடைக்கார அண்ணன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கொடுப்பார் எங்களுக்கு. அதனால் எப்போயாவது தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம், அடிக்கடி சாப்பிட மாட்டோம். சிக்கன் சம்டைம் மட்டும்தான், அடிக்கடி சாப்பிட மாட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிக்கன் நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் வீட்டில் இன்றைக்கி பாருங்கள், தண்ணியே சுத்தமாக இல்லை. வண்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வண்டி வரவே மாட்டேங்குது. தண்ணியே சுத்தமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்தால் தண்ணி பிடிக்க வேண்டியதான். ரேராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் வருது, என்னன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரிஷப் டேடி கொண்டு வந்த வளையல் தான். ஒரு வளையல் உடஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் வந்து இப்படி பிடிச்சி இழுத்த உடனே உடஞ்சிருச்சு. இந்த கலர் தான். ஏன் இந்த மாதிரி கலர் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னேன். ப்ரௌன் அண்ட் ப்ளூ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.